ஓம் நமோ வெங்கடேஷாய். திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். இன்றைக்கி கருடாழ்வார் ஜெயந்தி. திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் சாயந்தரம் 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் மாட வீதியில் மலையப்ப சுவாமி கருட வாகனத்தில் எழுந்தருள்வார். எஸ்பிசி சேனல்லையும் லைவாக டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதம் 2 கருட சேவை இருக்கும். இன்றைக்கும் அடுத்து ஆகஸ்ட் 28 பௌர்ணமி கருட சேவை. அந்த பௌர்ணமி கருட சேவையானது பிரம்மோற்சவத்து கருட சேவையோட ஒரு ட்ரையல் ரன்னாகவும் இருக்கும் அப்படின்னு டிடிடியில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாவில் நீங்கள் சஹஸ்ர தீபாலங்கார சேவா வர்ற நாட்களுக்கு புக் பண்ணியிருக்கிறீங்க பிரம்மோற்சவத்துக்கு முன்னாடி வரைக்கும் அப்படின்னா, ஜென்ரலாக கோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் ரைட் சைடில் தான் சஹஸ்ர தீபாலங்கார சேவா மண்டபம் இருக்கும். பட் பிரம்மோற்சவம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் கோபுரத்துக்கு முன்னாடி செய்திருக்காங்கன்னா இந்த சஹஸ்ர தீபாலங்கார சேவையானது வைபோத்சவ மண்டபத்துக்குள்ளே நடக்கும். கோபுரத்துக்கு முன்னாடி வாகன மண்டபம் இருக்கும். அதுக்கு லெஃப்ட் சைடில் தான் வைபோத்சவ மண்டபம் இருக்குது. ஆப்போசிட்டில் அங்கே கேட்டாலே சொல்லுவாங்க. நீங்கள் சஹஸ்ர தீபாலங்கார சேவா ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாவில் புக் பண்ணிக்கிறீங்கன்னா அந்த பிரிண்ட் அவுட் காமிச்சா அந்த மண்டபத்துக்குள்ளே அனுமதிப்பாங்க. ஸோ சேவா தரிசனம் செய்துட்டு அடுத்து பெருமாளை பார்க்குறதுக்கு சுபதம் என்று வழியாக போகலாம். அலிப்பிரி நடைபாதையில் ஒருத்தர் சிகரெட் குடிச்சிட்ருக்கிற வீடியோ திருமலா திருப்பதி தேவஸ்தானத்துக்கு போனதுனால அவர் மேலே நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அலிப்பிரி நடைபாதை, ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதை, திருமலையிலலாம் போதை சம்மந்தப்பட்ட பொருட்கள் எதுவும் அனுமதி கிடையாது. மீறி நம்ம எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணால் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பாங்க. நேற்று தரிசனம் செய்த மொத்த பக்தர்களின் எண்ணிக்கை திருமலையில் 97,000 தாண்டி இருக்கு. ஹெவி க்ரௌட். அண்ட் இன்றைக்கு கீழ்த்திருப்பதியில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் காலையில் 3:15 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்கிற விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்டே இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ் 3 இடங்கள்லையும் 10,000 கோட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. திவ்யதேஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் தனி கவுண்டரில் கொடுக்குறாங்க. அந்த டோக்கனும் இன்றைக்கி காலையில் 3:15 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி 2,000 கோட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 1.25 மணி நேரத்தில் 2 டோக்கன்ஸும் தீர்ந்துருச்சு. நடைபாதைகளில் டோக்கன் கொடுக்கறதே கிடையாது. நடந்து போகிறதுக்கு டோக்கன் டிக்கெட் இருக்கணுங்கிற ரூல் கிடையாது. டோக்கன் வாங்கியிருக்கோன்னா எப்போவுமே ஏடிஜிஹெச் சர்க்கிள் தான் ரிப்போர்ட்டிங் பாயிண்ட். இப்போதைக்கு சுவாமி தரிசனம் செய்கிறதுக்கு 5லேருந்து 7 மணி நேரம் ஆகலாம். இன்றைக்கு இப்போ 3:15 மணிக்கு கொடுத்துருக்கிற டோக்கன் நாளைய தரிசனத்துக்கு உண்டானது, அதாவது செவ்வாய்க்கிழமை தரிசனத்துக்கு உண்டானது. எப்போவுமே அடுத்த நாள் தரிசனத்துக்கு உண்டான டோக்கன் தான் மொதல் நாள் கொடுப்பாங்க. நாளைக்கு கொடுக்குற டோக்கன் புதன்கிழமை தரிசனத்துக்கு உண்டானது. நீங்கள் நாளைக்கு டோக்கன் வாங்குகிற பிளான் இருக்கிறீங்கன்னா இன்றைக்கி நைட்டே இப்போ சொன்ன இடங்களில் வெயிட் பண்ணால் டோக்கன் கிடைச்சிரும். டோக்கன் டிக்கெட் எதுவும் இல்லாத டைரக்ட் சர்வதர்ஷனம் கிருஷ்ணதேஜா சர்க்கிள்க்கு அவுட் சைட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு டிடிடியில் அஃபிஷியலாக அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 18 மணி நேரம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. 300 ரூபாய் தரிசனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் செய்கிறதுக்கு 3லேருந்து 5 மணி நேரம் ஆகலாம். ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க, அதுக்காக சொல்கிறேன். சேம் டே டோக்கன் வாங்கிட்டு சேம் டே தரிசனம் செய்ய முடியாது. டோக்கன் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1.25 மணி நேரத்தில் டோக்கன்ஸ் தீந்துருது. அந்த டோக்கனை வாங்குறதுக்காக முதல் நாள் நைட் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது இப்போதைக்கு சுச்சுவேஷன். பக்தர்கள் வெயிட் பண்ணுறதை பொறுத்து ஒவ்வொரு நாளும் ஒரு டைமில் கவுண்டர் ஓப்பன் பண்ணுறாங்க. அப்படி நம்ம டோக்கன் வாங்குகிறோம்னா அடுத்த நாள் தான் சுவாமி தரிசனம் செய்ய முடியும். நாளையிலேருந்து நவம்பர் மாதத்து புக்கிங்லாம் ஒன்று ஸ்டார்ட் ஆகும். நாளைக்கு லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. மிஸ் பண்ணாமல் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ தான். 2 days டைம் கொடுக்குறாங்க. 20 காலையில் 10 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். அன்றைக்கி மத்தியானம் 12 மணி போல் ரிசல்ட் அப்டேட் பண்ணுவாங்க. நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களின் எண்ணிக்கை 97,014 பேர். முடியல சேர்ந்த காணிக்கை 3.93 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 37,108 பேர். அன்னப்பிரசாதம் சாப்பிட்ட மொத்த பக்தர்களின் எண்ணிக்கை நேற்று 3.22 லட்ச பக்தர்கள். நேற்று விற்கப்பட்ட லட்டுக்களின் மொத்த எண்ணிக்கை 4.61 லட்ச லட்டுக்கள். நேற்று அஸ்வினி ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்ட மொத்த பக்தர்களின் எண்ணிக்கை 3,757 பேர். நாளை மறுநாள் 19 சுவாதி நட்சத்திரம் திருமலா மாட வீதியில் வடக்கு மாட வீதியில் N2 நரசிம்மசுவாமி கோயில் இருக்குது. அங்கே அபிஷேகம் செய்வாங்க. நம்ம தரிசனம் செய்யலாம். 10:30 மணிலேருந்து மத்தியானம் 1 மணி வரைக்கும் திருமஞ்சனம். அண்ட் டெய்லி காலையில் 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி ஆஃப்லைன் ரூம்ஸ் டிடிடியில் கொடுக்குறாங்க. ஒருத்தர் ஒரு
ஒரு ரூம் வேணும்னா அவங்க ஆதாரோட நின்னா போதும், எல்லோரும் நிற்கணுங்கிறது கிடையாது. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஆன்லைன் பேமெண்ட் செய்து சாவி வாங்குறப்போ நம்ம 2 பேர் இருக்கோமா அப்படின்னு பார்ப்பாங்க. கீழ் திருப்பதினா விஷ்ணு நிவாஸில் மட்டும் ஆஃப்லைன் ரூம்ஸ் கொடுக்குறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். தரிசனத்துக்கு போகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். SSB லைஃப் ஸ்டைல், SSB திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாலும், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி திருப்பதி பற்றின அப்டேட் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.